நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியில் சிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை முற்றுகையிட்டு விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். மத்திய அரசின் பொதுப்பணித்துறை நிறுவனமான சிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலை ஒன்று பனங்குடியில் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையின் விரிவாக்க பணிகளுக்காக சுற்றுவட்டார விவசாயிகளின் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. 5 ஊராட்சிகளில் சுமார் 95% விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலம் கொடுத்த விவசாயிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஆலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு பரிந்துரை செய்து மாவட்ட ஆட்சியர் கேட்கும்போது நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன், நீங்க சென்னை போய் தலைமைச் செயலகத்தை பாருங்க. தலைமைச் செயலகத்துக்கு போகும்போது அங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம், எங்க சைடு எதுவுமே இல்ல, நாங்க இஷ்யூ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சிபிசிஎல் கேட்கும்போது சிபிசிஎல் நிறுவனம் என்ன சொல்றாங்க, நாங்க எப்போ கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா கொடுக்க தடுக்கிறது யாரு? நிலத்தை கையகப்படுத்திய விவசாயிகளுக்கு, குத்தகைக்கு சாகுபடி செய்து கொண்டிருந்த மக்களுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு என அனைவருக்கும் 2013ஆம் ஆண்டு நிலமெடுப்பு சட்டத்தின்படி ஆரண்டார் என்று அழைக்கக்கூடிய மறுவாழ்வு மறுகுடியமர்வு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும்.